வணக்கம். எனது பெயர் என். ராஜேஷ் கண்ணா. அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் பிரிவில் உதவி பயிற்சி அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். ஸ்டாக் ரிமூவல் டர்னிங் சைக்கிள் G71 மற்றும் G70 சைக்கிளை பயன்படுத்தி சிஎன்சி டர்னிங் மிஷினில் இதுபோன்ற ஒரு ராடில் ஸ்டெப் டர்னிங் செய்வதற்கு என்னென்ன சைக்கிள் கோடுகளை பயன்படுத்துகிறோம், என்னென்ன M கோடுகளை பயன்படுத்துகிறோம், என்னென்ன G கோடுகளை பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம். G71 சைக்கிள், G70 M03 ஸ்பிண்டில் ஆன் கிளாக்வைஸ், M05 ஸ்பிண்டில் ஆஃப், M07 கூலண்ட் ஆன், M09 கூலண்ட் ஆஃப், M01 M30 G00 G01 G28 G92 G96 G97 இந்த கோடுகளை பயன்படுத்தி இது போன்ற ஒரு ஒர்க் பீஸில் ஸ்டெப் டர்னிங் ஜாப் செய்யும் பொழுது G71 சைக்கிளில் U என்பது டெப்த் ஆஃப் கட் இன் mm சிங்கிள் டெப்த், R என்பது ரிலீவிங் அமௌண்ட் இன் mm சிங்கிள் சைடு, P சீக்வன்சி நம்பர் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஃபைல், Q சீக்வன்சி நம்பர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஃபைல், U ஃபினிஷிங் அலவன்ஸ் ஃபார் X டைரக்ஷன் இன் mm, W ஃபினிஷிங் அலவன்ஸ் ஃபார் X Z டைரக்ஷன் இன் mm, F ஃபீட் ரேட் இன் ரஃப் கட். G70 சைக்கிளில் P சீக்வன்சி நம்பர் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஃபைல், Q சீக்வன்சி நம்பர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஃபைல், U ஃபினிஷிங் அலவன்ஸ் ஃபார் X டைரக்ஷன் இன் mm diameter value, W ஃபினிஷிங் அலவன்ஸ் ஃபார் Z டைரக்ஷன் இன் mm, F ஃபீட் ரேட் ஃபார் ஃபினிஷிங் பாஸ். டூல் பாத் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் டர்னிங்கில் என்ன டயாமீட்டருக்கு ராடு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ லென்த்து இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு நோட் அவுட் பண்ணிவிட்டு டூலு எந்தெந்த விதமாக மூவ் பண்ணுது, எந்தெந்த பாயிண்ட்டுக்கு போனால் இது மாதிரி ஜாப் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணுறது தான் டூல் பாத்துன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூல் வந்து இந்த ராடினுடைய டயாமீட்ரு 60 இருக்குது, அதனால் 62க்கு வந்து மேலே வந்து நிப்பாட்டிடுறோம் டூலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -1.5 இறங்குது, செகண்ட் பார்த்தீங்கன்னா 5.0 வெளியில் வருது, திரும்ப 62K மேலே போயிடுது, திரும்ப 15.0வும் Z 0.0 இங்கே வந்து நிற்கிது டூலு, -25க்கு உள்ளே வருது, எக்ஸில் திரும்ப 30க்கு மேலே ஏறுது, திரும்ப -55 Z வருது, திரும்ப X 45க்கு மேலே ஏறுது, திரும்ப Zல -80க்கு போகுது, திரும்ப இது Xல வந்து 62க்கு மேலே போயிட்டு பழையபடியே Z 0.0க்கு வந்துடுது. இதுதான் டூல் பாத். இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ப்ரோக்ராம் எழுதுகிறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராம் எழுதும் பொழுது இது மாதிரி பாயிண்ட்டையும் ட்ராயிங்கையும் வச்சுக்கிட்டு நம்ம எழுத வேண்டியதான். இது ப்ரோக்ராம் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்வன்சி நம்பர், இது வந்து ஹோம் பொசிஷன். G28 U0.0 W0.0 என்று ஹோம் பொசிஷன். T0101 அப்படின்றது பார்த்தீங்கன்னா டூலினுடைய நம்பர் 01, ஆப்சிட்டினுடைய நம்பர் வந்து 01. அடுத்து G96 S200 கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் லிமிட்டிங் ஸ்பீட். அடுத்து G92 S1200 M03 அப்படின்றது ஸ்பிண்டில் கிளாக்வைஸ் ரொட்டேஷன். M07 அப்படிங்கிறது கூலண்ட் ஆன். G00 X62.0 Z 0.0 இது ரேபிட் மூமெண்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்போ எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு G01 X 1.5 ஃபீடு வந்து 0.2. அடுத்து பார்த்தீங்கன்னா 5mm ப்ளஸில் Z வெளியில் வருது. அடுத்து G00 X 62.0. அடுத்து பார்த்தீங்கன்னா G71 U 0.8 or 0.5 ரஃப் கட் சைக்கிள்.
இதில் G71 P100ன்றது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த டிராயிங்கில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்றது தான் P100, Q200 அப்படிங்கிறது எண்டிங் பாயிண்ட்டு. அது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15.0, Z 0.0. நெக்ஸ்ட்டு Zல வந்து -25 மூமெண்ட் ஆகுது. G01ல் X 30க்கு வருது. நெக்ஸ்ட்டு Z -55க்கு வருது. நெக்ஸ்ட்டு G01 X 45க்கு மேலே வருது. நெக்ஸ்ட்டு Z -80க்கு வருது. இது வந்து N200. இப்போ பார்த்தீங்கன்னா N100 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டும், N200 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா G00 X 62.0, Z வந்து 0.0ன்றது வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் என்ன வேல்யூ நம்ம கொடுத்தோமோ பாயிண்ட் எடுக்கிறப்போ அதே மாதிரி முடிக்கிறப்பையும் கொடுத்தாச்சு. G00 X 100 Z 100.0, M05ன்றது வந்து ஸ்பிண்டில் ஆஃபு. அப்புறம் ஹோம் பொசிஷன் அனுப்பிட்டு கூலண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். G97 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் கேன்சல். M01ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் ஸ்டாப். G71 எழுதின மாதிரியே G70 எப்படி எழுதுறதை பற்றி பார்ப்போம். G70க்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்சி நம்பர் N20 கொடுத்துருக்கோம். G71க்கு N10 கொடுத்துருக்கோம். அதேமாதிரி டூல் ரெண்டாம் நம்பர் டூல் வந்திருக்கு. ஆப்செட் நம்பரும் 2, அதனால தான் T0202. G96 S200, G92 S2500, M03ன்றது வந்து ஸ்பிண்டில் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். G00 X 100.0, Z 100.0ன்றது வந்து நம்ம ஓட்டக்கூடிய ஜாபுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ்லேருந்து எக்ஸ்லையும் ஜெட்லையும் வந்து ஒரு பாயிண்ட் நிப்பாட்டுறோம். அப்புறம் கூலண்ட் ஆன் பண்ணுறோம். G00 X 62.0, Z 5.0, G70 P100, Q200, U0.0, W0.0, F0.1. இந்த U0.0வும் W0.0 பார்த்தீங்கன்னா G71 சைக்கிளில் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். இதில் வந்து வேல்யூ கொடுக்க மாட்டோம். அந்த G71ல் ஸ்டாக் வச்சுருப்போம். G70யில் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால தான் அது ஃபினிஷிங் சைக்கிள். G00 X 62.0, Z 5.0, G28 U0.0, W0.0, M05ன்றது வந்து ஸ்பிண்டில் ஆஃபு. G97 S0ன்றது வந்து சைக்கிள் கேன்சலு. M09ன்றது கூலண்ட் ஆஃபு. M30 அப்படிங்கிறது ப்ரோக்ராம் எண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.